இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இன்ன பொண்ணு பெத்த புள்ளைய மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறா. இது அந்த பொண்ணுடைய புருஷனோட தங்கச்சி பாத்துறால. அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய புருஷன் வீட்டுக்கு வந்துடுறாரு. புருஷனை பார்த்த உடனே இந்த பொண்ணு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தீங்களா, உங்களுடைய தங்கச்சி நம்மளுடைய குழந்தைய மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறாள். இவளுக்கு நம்மள கண்டாவே பிடிக்கலன்னு பச்சையா பொய் சொல்றாள். அதுக்கு அந்த பொண்ணு நான் ஒண்ணுமே பண்ணல, அன்னிதா பொய் சொல்றாங்கன்னு சொல்றாள். உடனே அந்த பொண்ணுடைய அண்ணன் தன்னோட தங்கச்சி கிட்ட, நீ முதல்ல வாய மூடு, வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை, இங்க இருந்து போன்னு தன்னோட தங்கச்சியை திட்டுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு தன்னோட காதலன் கூட பேசிட்டு இருக்காள். நேத்து என்னுடைய குழந்தைய கொலை பண்ணிருப்ப, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டா. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் என்னுடைய புருஷனையும் குழந்தையையும் கொலை பண்ணிட்டு வந்து உன் கூட ஜாலியா என்னோட வாழ்க்கையை வாழுவன்னு சொல்றாள். இதை எல்லாத்தையும் தங்கச்சி கேட்டுட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே, ஏண்டி உன்னை போய் இவ்வளவு நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தனே, ஆனா நீ என்னையும் என்னுடைய புள்ளையையும் கொல்ல துணிஞ்சிட்ட. உனக்கு என்னடி நாங்க பாவம் செஞ்சோம்? நீ அவன் கூட வாழணும் அப்படின்னா இன்னைக்கே அவன் கூட போயிரு. ஆனா என்னையும் என்னோட புள்ளையும் விட்டுட்டு போயிரு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமும் வராதுன்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டிய வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறாரு. இவரு செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.